நமச்சிவாய. இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம எதுக்கு கும்பிட்றோம் அப்படின்னா, வருஷம் வருஷம் நம்ம ஒரே மாதிரி தான் கும்பிட்டுருக்கோம். இந்த விநாயகரை வாங்குகிறோம், வீட்டில் வைக்கிறோம், அது அன்றைக்கி சுண்டல் கொலக்கட்டை எல்லாம் செய்கிறோம், அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அடுத்தது 3 நாள் வரைக்கும் வீட்டில் வச்சுருந்துட்டு அந்த தொப்புளில் வைக்கிற காசை கொண்டு போய் அதை அப்படியே விநாயகரை கொண்டு போய் அந்த காசோடு கொண்டு போய் ஏதாவது ஒரு நீரில் போட்டு கரைச்சிடுறோம். இதை இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கோமே. கேட்டால் எங்கள் அப்பா காலத்தில் செஞ்சாங்க, எங்கள் அம்மா காலத்தில் செஞ்சாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் செஞ்சாங்கன்னு சொல்கிறோம். நம்ம பிள்ளையை கேட்டால்டே இப்படி தாண்டா சாமி கும்பிடணும், இப்படி தாண்டா விநாயகரை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சடங்குகள்லாம் எதற்கு? இந்த சம்பிரதாயங்கள் எதற்கு? இது வெறும் சடங்குகளா? இந்த சடங்குகள் வழியாக நமக்குள்ள என்ன மாற்றம் வருவதற்காக நம் முன்னோர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு விழாவை கொண்டாடினாங்க. அதுலேயும் எத்தனையோ நாள் கொண்டாடாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி சடங்குகள் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதோட நம்ம தலைமுறைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றிய ஒரு முழு விவரமான ஒரு வீடியோவாக நம்மளுடைய யூடியூபோட வீடியோவில் இது கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் அதை பொறுமையாக பாருங்கள். எதையுமே சும்மா செய்கிறத விட அது ஏன் செய்கிறோம்னு தெரிஞ்சு செய்யும்போது அந்த செய்கையின் வழியாக நம்மளுக்கு கிடைக்கிற பலன்கள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த வீடியோவை பார்த்து ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிறத தெரிஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் அதை சரியாக எடுத்து சொல்லி செய்ய சொல்லும்போது வெறும் இது அற்ப சடங்குகள் என்ற ஒரு பக்கம் இல்லாமல் இது எவ்வளவு அறிவியல் பூர்வமானது, எவ்வளவு விஷயங்கள் நமக்குள்ள அது மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இப்படி ஒரு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வடிவமைத்தார்கள் என்பதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். இதை நீங்கள் நம்மளுடைய வீடியோ லிங்க்கில் போய் பாருங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். இதோடைய முழு விவரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க ஒரு வீடியோவாக இருக்கும். அதை பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ள இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அவன் அருளால். நமச்சிவாய வாழ்க.